ஹலோ கைஸ், ரொம்ப நாளைக்கு வீடியோ போல் நீங்கள் எனக்கு வந்து ஒரு ட்ரிபிளி கன்னர் தான் கொண்டு வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டே ரைடு பழைய கேபினட்டில் ஒரு 6 வோல்ட் 7 வோல்ட் 8 வோல்ட் வர்ற மாதிரி ஒரு எஸ்எம்பிஎஸ் செஞ்சுருக்கோம். உள்ளருக்கு என்னென்ன பயன்படுத்தியிருக்கோம், என்ன டயோடு போட்டிருக்கோம்ட்டு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் உள்ளக்கு உள்ளது. ஒரு 6 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் கெப்பாசிட்டர் வந்து ஒன்று, அது 25 வோல்ட்டில் கெப்பாசிட்டர் ஒன்று, ஒரு 4 டயோடு. டயக்ராம் போடுறேன், அது மாதிரி பார்த்துக்காங்க. கெப்பாசிட்டர் வேல்யூவும் டயோடு வேல்யூவும் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. டயக்ராம் பார்த்து நீட்டாக வந்து உங்களுக்கு சால்விங் பண்ணி வச்சிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வந்த ப்ளஸ் இது கரண்ட்டை வந்து ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக எடுத்து எங்களுக்கு கொடுக்கும் ஃபில்ட்ரு போட்டு. இப்போ வந்து நான் வந்து அவுட்புட்டை வந்து செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ மேலே வந்து நம்ம எஸ்எம்பிஎஸை தொங்க விட்டாச்சு. சண்டே ஆகிட்டு பழைய கேபினெட்டில் தான் செஞ்சுருக்கோம். இப்போ வந்து நான் ப்ளக் பண்ணிக்கிறேன். இப்போ போய்ட்டு அவுட்புட்டை கொண்டு சொல்லி பார்க்கணும், கரண்ட்டு டிசி வோல்டேஜ் வருதா என்னன்ட்டு பார்ப்போம். கரெக்டாக இப்போ நீங்களால் தெரியும், உங்களுக்கு எரிஞ்சிக்கிட்டுருக்கு, நீட்டாக எரிஞ்சிக்கிட்டுருக்கு. ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்கு அடாப்டர் வாங்குறதுக்கு பழைய ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு செஞ்சுட்டு போயிடலாம். டயோடு ஒரு 30 ரூபா அப்படி தான் வரும் எல்லாம் சேர்த்து. கேஸ் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.